இப்ப எல்லா கட்சியும் மாநாடு போடுறாங்கல்ல, நீங்க என்ன இதுல வந்து சிறப்பா மாநாட்டுல கொண்டு வருவீங்க? என்ன ஸ்பெஷல் இதுல? மாநாடு அப்படின்னா கூஹூன்னு கூட்டத்தை கூட்டி கத்த விட்டு அதை வைப் பண்ணி அதை செல்ஃபி எடுத்து அந்த வீடியோவை போட்டு எனக்கு கிரௌட பாத்தியா, என் கூட்டத்தை பாத்தியா அப்படி காட்டுற மாநாடு இல்ல இது. இந்தியாவிலே ஒரு மாநாடு இப்படி ஒழுக்கமா 5 லட்சம் இருக்கைகளே போடுறோம். 10 லட்சம் பேர் திரளலாம், இருக்கைகளே 5 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 150 ஏக்கர் ஒரு திடல்ல திருச்சியில நடைபெற போது பிப்ரவரி 21. இந்தியாவிலே இவ்வளவு பெரிய கூட்டம் கூடினாலும் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடினாலும் அவன் வந்து பின் டிராப் சைலண்டோட இருப்பான். எந்த விதமான அசம்பாவிதம் நிகழாது, போக்குவரத்து இடையூறு செய்ய மாட்டான். ஒரு கொள்கை கூட்டம் கூடுனா அது என்ன ஆகும்? ஒரு கூமுட்ட கூட்டம் கூடுனதை நீங்க பாத்துட்டீங்க. அத பார்த்தோமே, மரத்து மேல நிப்பாங்களே, மரத்து மேல ஏறுவாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுவாங்க, ரேம்ப் வாக்ல ஏறுவாங்க, அத கிரீஸ் வச்சு தடவாங்க. அப்படிலாம் இருக்காது இங்க. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இங்க தென்னை மரம் இருக்கும், பனை மரம் இருக்கும், அதே மாதிரி லைட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா யாரும் அது மேல ஏற மாட்டாங்க. ஏன்னா அது கூமுட்ட கூட்டம், இது கொள்கை கூட்டம். ஒரு கொள்கை கூட்டம் கூடுனா அது எப்படி கூடும், அது பல லட்சம் கூடுனாலும் அது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவுக்கே காட்ட போற மாநாடு தான் பிப்ரவரி 21 திருச்சியில திண்டுக்கல் நெடுஞ்சாலையில நடைபெற இருக்கு. குடும்பத்தோட வந்துருங்க, நீங்க வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நாம் தமிழ்ச்சி வாக்களிக்கலாமா வாக்களிக்க கூடாதாங்கிறத அந்த மாநாட்டுக்கு பிறகு நீங்க முடிவெடுங்க. கண்டிப்பா வரேன், குடும்பத்தோட வரேன்.